தமிழ் சினிமாவுல தற்போது டாப் நடிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சூப்பர் ஸ்டாரும் நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான். சூப்பர் ஸ்டாரோ 74 வயதுல கூட படு சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டும் இருக்காரு. அவருடைய நடிப்புல கூலி திரைப்படம் இந்த மாதம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆக இருக்கு. ஆகையால எங்க திரும்பினாலுமே இந்த படத்தை பற்றிய பேச்சு அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. ஸோ படத்துடைய வியாபாரமுமே வேற லெவல்ல இருப்பதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, கூலி திரைப்படத்துல நம்ம ரஜினிகாந்த் அவர்களை தாண்டி பல முக்கிய பிரபலங்கள் நடிக்கிறாங்க. தெலுங்குல நாகார்ஜுனா, கன்னடத்துல உபேந்திரா, பாலிவுட்ல பாத்தீங்கன்னா நம்ம அமீர் கான் அப்படின்னு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலும் இருக்கிற டாப் சூப்பர் ஸ்டார்களை பொறுக்கி போட்டு கூலி திரைப்படத்தை உருவாக்கி இருக்காங்க. ஆகையால படத்துடைய வியாபாரம் வேற லெவல்ல இருப்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிட்டு இருக்க ஜனநாயகன் அப்படின்ற திரைப்படத்தை பற்றி முக்கிய தகவல் ஒன்று வைரலாகிட்டு இருக்கு. அதாவது விஜய் சாருக்கு தமிழகத்தை தாண்டி மற்ற இடங்களிலுமே நல்ல ஒரு மார்க்கெட் இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது ஜனநாயகன் திரைப்படத்திற்கு பாலிவுட்ல ஒரு மிகப்பெரிய மவுஸ் இருக்கா. அங்கு பாத்தீங்கன்னா கூலி திரைப்படத்தை விட இந்த படத்துடைய ரைட்ஸ் அதிகமாக விற்பனை செய்யப்பட்டிருக்கா. ஆகையால தற்போது மீண்டுமே கோலிவுட்டுடைய மாஸ் நடிகராக தளபதி விஜய் அவர்களே வலம் வரார் அப்படின்னு தளபதி ரசிகர்களுமே சோஷியல் மீடியாக்கள்ல கெத்தாக சொல்லிட்டு இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.